ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, வாழைக்காயை வச்சு ஒரு உருண்டை செஞ்சு, நம்ம பருப்பு உருண்டை மாதிரி உருண்டை செஞ்சு அதை வந்து ஒரு வத்த குழம்புல போட்டு எடுக்கிறது. ஃபென்டாஸ்டிக் ரெசிபி, சாரத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து 2 மீடியம் சைஸ் வாழைக்காய் வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை கட் பண்ணிவிட்டு ஒரு வாழைக்காய் 2 ஆக்கியிருக்கேன். வாழைக்காயை டைரெக்டாக குக்கரில் வச்சுட்டு இந்த வாழைக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி, சும்மா ஜஸ்ட் ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளோட வாழைக்காய் நல்லா குழசா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்னென்னு பார்க்கலாம். வாழைக்காயை இந்த பக்கம் குக்கரில் வச்சுருக்கேன், இந்த பக்கம் இன்னொரு பர்னரில் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வைக்கிறேன். பேன் ஸ்லைட்டாக சுடட்டும். நான் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், கடலெண்ணெய். எண்ணெய் சுடட்டும். நம்ம விட்ட எண்ணெய் சுட்டுருச்சு. இன்னும் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இதுலேயே ஒரு சிறு துண்டு இஞ்சி, ஒரு 3 பல்லு பூண்டு, மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணிட்டேன். இதிலேயே ஒரு 4 காஞ்ச மிளகாய். வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வரட்டும். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து சேர்த்துக்கையோட கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ மூடி போட்டு குழசெல்லாம் வதக்கிடுங்க. ஃப்ளேமை லோ வச்சுங்க. நம்மளோட தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்மளோட குக்கர் 2 சவுண்ட் வந்துடுச்சு. நான் குக்கரையும் ஆஃப் பண்ணிடுறேன். இது 2மே, குக்கரும் இதுவும் ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் அடுத்து என்னென்னு பார்ப்போம். நம்மளோட வாழைக்காய் வச்ச குக்கர் ஸ்டீம் அடங்கிடுத்து. ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ஃபஸ்ட் கிளாஸாக வெந்துடுது. இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றேன். இப்போது இது கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். சூடு இருக்கும்போது தோல் எடுத்துருங்க. தோல் எடுத்துட்டு இதை தண்ணி அப்படி வச்சுருங்க. அப்புறம் சீக்கிரமாக ஆறும். உங்களோட வாழைக்காய் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது. இது மாதிரி மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிட்டேங்க. வாழைக்காய் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் மேஷ் பண்ணுங்கள். தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்தால் இதை வந்து நம்ம எண்ணெயில் பொரிக்க போகிறோம், எண்ணெய் குடிக்கும். இந்த மாதிரி இதை நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் 1, 2 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் காரப்பொடி, தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான உப்பு. நான் வந்து ஒரு 10 இலை கருவேப்பிலையும் ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை ஃபைனாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விடுங்க. இதுலேயே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இந்த மாதிரி உருட்டிக்கணும். உருட்டினதுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் வச்சுட்டு இதுலேருந்து இந்த மாதிரி ஒரு உருண்டி ஆடுங்க. கையை ஈரப்படுத்திக்கங்க. பெருசாக ஷேப் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு உருண்டை, இந்த மாதிரி இந்த சைஸில் எல்லாத்தையும் ஒரு உருண்டையாக திருட்டி இப்போது நம்ம வதக்கினது ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது. நான் டைரெக்டாக மிக்சர் ஜாரில் சேர்த்துறேன்.
இப்போ இதை வெண்ணெய் மாதிரி ஒரு பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி ஒரு பேஸ்ட்டை திரிச்சு வச்சுக்கலாம். இப்போது நம்ம இந்த வாழைக்காயை கடலை மாவு மசாலாலாம் போட்டு இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை எண்ணெயில் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்கும். நான் ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம இந்த தக்காளி வெங்காயம்லாம் வதக்கணும்ல குழம்புக்காக, அதே பேன் வச்சுருக்கேன், சுடட்டும். இதில் ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இப்போது ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன். விருப்பப்படுறவங்க டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. நம்ம விட்ட எண்ணெய் நல்லா சுட்டெடுத்து நான் இதை அரைக்கிறேன். மொத்தமாக சேர்த்துட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். நல்லா கோல்டன் கலரில் பொரிச்சு எடுத்துடும். 30 செகண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. எல்லா பக்கமும் இந்த ஆயில் படுற மாதிரி திருப்பி விட்ருங்க முதல்ல. ஸோ தட் அந்த ஷேப் ரீட்டைன் ஆகிடும். எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இது வறுப்பட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் ஒரு பாட் வைக்கிறேன். பாட் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சுடட்டும். நம்ம விட்ட எண்ணெய் சுட்டெடுத்து நான் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு கிராக்கலாட்டும். இப்போது நம்மளோட வறுத்தது எல்லாம் நல்லா கோல்டன் கலர் வந்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எண்ணெயிலேருந்து பொறுமையாக இதே பிளேட்டில் எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துருங்க. இப்படியே ஓரமாக இருக்கட்டும். நம்ம கடுகு கிராக்லாம் இருக்கும்போது கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டுட்டு ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிட்டேன். இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 காஞ்ச மிளகா. ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் காரப்பொடி, 1 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் எண்ணெயில் ஒரு வாட்டி பரட்டிக்கலாம். பரட்டின கையோட நம்ம அந்த மிக்சியில் அரைச்ச விழுது இருக்குல்ல சேர்த்து ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சுட்டு இந்த மிளகா வத்தல், இந்த மிளகா தனியா எல்லாம் பச்சை வாசனை போக நல்லா கொதித்து எண்ணெய் பிரண்டு வரட்டும். அது வரைக்கும் குக் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம விட்ட எண்ணெய் ஸ்லைட்டாக பிரண்டு வருது. இன்னொரு ஃபியூ செகண்ட்ஸ். நம்ம விட்ட எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நான் திக்காக கரைச்ச புளி தண்ணி வச்சுருக்கேன். ஒரு 40 கிராம் புளி இருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு, மிக்சர் ஜார் அலம்பி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி, உப்பு புளிப்பு காரத்தெலாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வெல்லம், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுட்டு கலந்து விட்டுரு. இப்போ இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரண்டு வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கும். நல்லா நம்மளோட வத்த குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துறேங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு ஃபைன் மிக்ஸ் கொடுங்க. இப்போ நம்ம அந்த பொரிச்சு வச்ச வாழைக்காய் உருண்டை இருக்குல்ல, அதை இதில் அசம்பிள் பண்ணுங்க. மூடி போட்டுருங்க. நல்ல ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த உடனே
ஃபினிஷ் பண்ணிடலாம். நம்மளோட வத்த குழம்பு, வாழைக்காய் உருண்டை செஞ்ச ஒரு வத்த குழம்பு தயார். நம்மளோட குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதில் வந்து நான் பூண்டு சேர்த்துருக்கேன், 3 பல். விருப்பப்படாதவங்க இந்த பூண்டை வந்து அவாய்ட் பண்ணிடலாம், தப்பு கிடையாது. ஆஸ் இட் இஸ் செய்யுங்க, ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நம்மளோட வாழைக்காய் வச்சு செஞ்ச ஒரு உருண்டை குழம்பு தயார். நம்ம வாழைக்காயை வச்சு ஒரு உருண்டை செஞ்சு அதில் காரக்குழம்பு, அட்டகாசமான ரெசிபி, யூனிக்காக இருக்கும். ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச எக்ஸ்ட்ரா ரெசிபி உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. Thanks for watching my all videos. Lakshman signing off from Lakshpojana.